வேளாண் நிதிநிலை அறிக்கை இன்னும் சற்று நேரத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதில் இடம்பெறக்கூடிய முக்கிய அறிவிப்புகள் மற்றும் எதிர்பார்ப்புகள் என்ன என்பது உள்ளிட்ட தகவல்களோடு இணைகிறார்கள் நம்முடைய சிறப்பு செய்தியாளர்கள் தமிழரசி மற்றும் அபினேஷ் ஆகியோர். தமிழரசி, இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கை என்பது நேற்றைய பொது பட்ஜெட்டை காட்டிலும் கூடுதலான ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நேற்றைய 7 தலைப்புகளில் பொது பட்ஜெட் அமைந்தது மாதிரி வேளாண் நிதிநிலை அறிக்கைக்கும் அந்த மாதிரி ஏதாவது திட்டம் இருக்கிறதா? எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யுமா வேளாண் பட்ஜெட்? பாலா, இந்த ஆண்டு 4வது முறையாக வேளாண் நிதிநிலை அறிக்கை தனியாக தாக்கல் செய்யப்படுகிறது. திமுக அரசு வாக்குறுதி அளித்தபடி வேளாண் நிதிநிலை அறிக்கை என்பது கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் தனியாக தாக்கல் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று தாக்கல் செய்யக்கூடிய பட்ஜெட் என்பது ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக கடந்த 2 ஆண்டுகளை எடுத்துக்கொண்டால் விவசாயிகளுக்கு சிறிய ரக வேளாண் உற்பத்தி கருவிகளை தயாரித்தல், அதே போல வேளாண் சாகுபடி பரப்பளவை அதிகரித்தல் ஆகியவை முக்கிய அம்சமாக கொண்டு கடந்த 2 பட்ஜெட்டுகள் என்பது தாக்கல் செய்யப்பட்டது. அதே போல இந்த பட்ஜெட்டிலும் பல்வேறு எதிர்பார்ப்புகள் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக நம்மளுடைய மூத்த செய்தியாளர் அபினேஷிடம் பேசலாம். வணக்கம். இப்போ குறிப்பா நமக்கு நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கு. ஸோ இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கையில நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸோட ஸ்கீம் தான் சோஃபா நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த முறை ஏற்கனவே விவசாயிகள் பிரதிநிதிகள் எல்லாத்தோடையும் ஆலோசனை நடத்தப்பட்டு இந்த பட்ஜெட் ஆனது தாக்கல் செய்யப்பட இருக்கு. இதுல முக்கியமா என்ன மாதிரியான அம்சங்கள் இடம்பெறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா கூறப்படுது? நீங்க சொன்ன மாதிரி திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து வேளாண் துறைக்கென தனி பட்ஜெட்டை வந்து கடந்த 3 முறை தாக்கல் செய்தாங்க. 4வது முறையாக வேளாண் துறை அமைச்சர் இன்றைக்கு பேரவையில் தாக்கல் செய்திருக்கிறார். இது குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து விவசாயிகளையும் உள்ளடக்கி எல்லா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வேளாண் விவசாயிகளையும் ஊக்குவிக்கணும். குறிப்பா வேளாண் விவசாயிகள் அப்படின்னு சொன்னா நேரடி விவசாயிகள் மட்டும் இல்லாமல் விவசாய கூலிகளும் இதுல மறைமுகமா வேலை செய்யறாங்க. கால்நடைகளும் அதோடு சேர்ந்து இருக்குது. எனவே அந்த செக்டார்ஸ் எல்லாம் உள்ளடக்கி ஒரு இன்க்ளூசிவ் growth வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த தனி பட்ஜெட். குறிப்பா லாஸ்ட் இயர் வந்து 38,904 கோடி இதுக்கென ஒதுக்கி இருந்தாங்க. இந்த முறை ஏறக்குறைய அதுல இருந்து ஒரு 5% கூடுதலாக ஒதுக்கி ஏறக்குறைய 43,000 சொச்சம் வந்து இதுக்கென தனியா ஒதுக்கீடு செய்வாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. குறிப்பா இந்த முறை இந்த பட்ஜெட்ல வந்து மண் வளத்தை தமிழகம் முழுவதும் பெருக்குவதற்கு அதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கறது ஒரு தீமா வச்சிருக்காங்க. அதே போல மூத்த விவசாயிகளுக்கு வேளாண்ல இருந்து இன்றைக்கு அடுத்த தலைமுறை இளைஞர்கள் வெளியில வராங்க அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கிற நேரத்தில் வேளாண் விவசாயிகளை ஊக்குவிப்பதற்கான திட்டங்களையும் அவங்களுக்கான மானியங்களையும் சலுகைகளையும் நிறைய கொடுப்பதற்கான திட்டங்களை வச்சிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி மத்திய அரசோட சப்சிடி மூலமா தான் பெரும்பாலான 80% மேலான திட்டங்கள் வந்து இங்க தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண வருது. ஸோ அதுல என்னெல்லாம் தமிழ்நாடு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்? குறிப்பா நீங்க சதன் தமிழ்நாட்டில் நீங்க இந்த பெரும் மழை வெள்ளத்தில் பார்த்தோம்னா ஏராளமான வாழை தோப்புகள்லாம் முழுவதுமா வந்து பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாக இருந்தது. எனவே அவங்களுக்கான இழப்பீடு, அதே போல இது போன்ற இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட அதை தற்காத்துக் கொள்வதற்கான பேரிடு உள்ளிட்ட அம்சங்கள்லாம் இந்த முறை கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த பட்ஜெட் வரப்போகுது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு பல முக்கிய அறிவிப்புகளை அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் வெளியிட இருக்கிறார். அதே போல நமக்கு பெரும்பாலான இந்த பயிர் இழப்பீட்டு தொகை இதெல்லாமே மத்திய அரசிடமிருந்து கிடைக்கப்பெறதான். குறிப்பா கடந்த சில ஆண்டுகளா அந்த இழப்பீட்டு தொகை அப்படிங்கிறது ரொம்ப மிக குறைந்த அளவில் அது குறுகி இருக்குன்னு சொல்லலாம். இது தொடர்பாக ஏற்கனவே மாநில அரசும் தெரிவிச்சிருந்தது. தொடர்ந்து விவசாயிகளும் போதுமான இழப்பீட்டு தொகை வழங்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் தொடர்ந்து முன் வச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரியான பல எதிர்பார்ப்புகள் இந்த பட்ஜெட்ல இடம்பெறும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பாலவே, நன்றி.